திருவண்ணாமலையில் நாளை கார்த்திகை தீபம். சிவபெருமானே மலையாக அமர்ந்த திருவண்ணாமலையில் நாளை கார்த்திகை மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது. அதையொட்டி தமிழகத்தின் பார்வை மட்டுமல்ல, உலகத்தின் பார்வை முழுவதுமே திருவண்ணாமலையை நோக்கி திரும்பியுள்ளது. மகத்துவமும் புண்ணியமும் வாய்ந்த கார்த்திகை தீபத்தை காண்பதற்காக திருவண்ணாமலையில் மக்கள் வெள்ளமென குவிந்து வருகின்றனர். மாதாந்திர கிருத்திகையில் ஆடி, கார்த்திகை, தை ஆகிய 3 மாதங்களில் வருகின்ற கிருத்திகை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். அதிலும் கார்த்திகை மாதத்தில் வருகின்ற கிருத்திகை பெரிய கிருத்திகை என்று கூறப்படுவதுண்டு. இந்நாளில் தான் திருவண்ணாமலையில் கார்த்திகை மகா தீபம் ஏற்றப்படுகின்றது. இந்நிலையில் திருவண்ணாமலையை போன்றே நாளை திருப்பரங்குன்றம், சுவாமிமலை, திருச்சி போன்ற இடங்களிலும் தீப தரிசனம் நடைபெறும். பிரம்மா மற்றும் பெருமாள் ஆகியோரின் ஆணவத்தை அடக்குவதற்காக திருவண்ணாமலையில் தீப ஜோதியாய் எழுந்தருளிய சிவபெருமான் அப்படியே குளிர்ந்த பிரம்மாண்ட லிங்க ரூபமாக அமர்ந்தார். அதனால் இங்கு மலையே சிவலிங்கமாக காட்சி தருகின்றது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோவிலின் மகா தீப திருவிழா கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10ஆம் நாள் திருவிழாவாக நடைபெறுகின்ற இந்த தீப திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் காலையிலும் இரவிலும் ஒவ்வொரு வாகனங்களில் சுவாமியும் பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருளி மக்களுக்கு தரிசனம் அளித்தனர். அதில் 10ஆம் நாள் திருவிழாவாகிய தீப திருநாளான நாளை அதிகாலை 4 மணி அளவில் பரணி தீபமும், மாலை 6 மணி அளவில் 2668 அடி மலை உச்சியில் மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது. இந்த தீபம் தொடர்ந்து 11 நாட்கள் எரியும். எனவே நாளை அனைவரும் தவறாமல் திருவண்ணாமலை தீப தரிசனத்தை காண்பது சிறப்பாகும்.